கொள்கை அளவில் பாத்தீங்கன்னா இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது கஷ்டங்க. பிஜேபி கடுமையா டிஎம்கே எதிர்க்கும், டிஎம்கேவும் கடுமையா பிஜேபி எதிர்ப்பாங்க. திமுக கூட்டணியில் இந்த விரிசல் ஏற்பட இந்த தருணத்துல வாய்ப்பு இருக்கா சார்? இது ஆல்ரெடி டேமேஜ். இது ஒண்ணு பாசிட்டிவ் இல்ல, இது டேமேஜ் தான். இதுல ஒண்ணு மாற்றமே இருக்காது. இடம் ஒதுக்கீடு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப சென்சிட்டிவ். டோட்டலா எவ்வளவு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது எந்தெந்த தொகுதிகள், இது ரெண்டு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் மேட்டர். நம்ம போன தடவை பார்த்திருக்கோம், இல்ல டிஎம்கே தரப்புல இருந்து அந்த ப்ரொபோசல் இருக்குங்க, கேண்டிடேட் நீங்க கொடுங்க, ஏன்னா எங்க சிம்பிள்ல கண்டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 2 மாதத்துல நீங்க எப்படி தமிழ்நாடு அரசியல்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுங்கிறது இவ்வளவு கான்பிடென்ட்டா டிஎம்கே போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க சொந்தமா ஒரு 2 சீட் கூட கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா இன்னொருத்தருக்கு டேமேஜ் பண்ணுவாங்க. இந்த மேட்டர்ல செந்தில் பாலாஜிக்கு ஏதோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியும், தலைமைக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறதாகவும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. தமிழ்நாடை பொறுத்து மட்டும் அவர் he wants to continue dialogue. கேட்டா இதான் தமிழ் நேஷனலிசம், அப்படி இப்படி சக்திகள் இருக்கு பாருங்க. அந்த சக்திகளோட இவர் பிரதமர் ஃபீல் பண்றார். பிஜேபி தேசபக்தி சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காலும் அவங்களோட ஒன்று இணைந்து வேலை செய்யணும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி கிட்ட ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவை மேம்படுத்தணும்னு சொல்லி டிஆர் பாலு போன்ற மூத்த தலைவர் சொல்றதை நீங்க சொல்றீங்களா சார்? இப்போ இந்த உறவு நாளைக்கு கூட்டணிக்கும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அந்த இடம் அவரோட திமுக கூட இந்த கூட்டணின்றது டேர்னிங் பாயிண்ட் போகிறதான வாய்ப்புகள் இருக்குமா சார் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்? இப்போதைக்கு இருக்காதுங்க. பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் நான் சொல்லுவதெல்லாம். அதுக்கு முன்பு ஒண்ணு இருக்காதுங்க. அதுக்கு முன்பு எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்கும். பாராளுமன்ற தேர்தல் பிறகு 3ஆம் முறை பிரதமர் மோடி பதவி எடுத்த பிறகு அதுக்கு பிறகு பல சேஞ்சஸ் இருக்கும், ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். அப்படின்னா 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல 2 பேரும் ஒன்றிணைவாருன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அப்படி கூட எலெக்ஷனுக்கு நான் சொல்லுங்க பாருங்க. ஏன்னா கொள்கை அளவில் பாத்தீங்கன்னா இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது கஷ்டங்க, அது இருக்காதுங்க. ஆனா சம் கைண்ட் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சம்திங் அதான் ஃபியூச்சருங்க. இத இப்ப நம்ம உடனே தமிழ்நாட்டுல இல்ல, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா பிஜேபி கடுமையா டிஎம்கே எதிர்க்கும், டிஎம்கேவும் கடுமையா பிஜேபி எதிர்ப்பாங்க. இதுல ஒண்ணு மாற்றமே இருக்காது. ஆனா போக போக தேசிய அளவுல என்னங்க, 1999 என்ன ஆச்சு? ஜெயலலிதா அப்படி வெளி நடந்தாங்க, என்டிஏல வெளியில விட்டு போனாங்க, டப்புனு கலைஞர் உள்ள வந்துட்டாரு என்டிஏக்குள்ள. கேட்டா வாஜ்பாய் பேர்ல வந்தாங்கிறாங்க. வாஜ்பாய் அதே பாலிசி தானே, அதே பிஜேபியோட இது தானே, ஒன்றும் புதுசு இல்லையே. எல்லாம் சந்தர்ப்பங்க. என்ன பாருங்க, பாலிடிக்ஸ்ங்கிறது ஆர்ட் ஆஃப் பாசிபிள். நான் சொல்வது எல்லாமே லோக்சபா தேர்தலுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி எப்படி நெல்லிக்காய் மூட்டையில பிரிஞ்சு கொட்டுற மாதிரி பிரியுமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க திமுக கூட்டணியும் பிரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. திமுக கூட்டணியில் இந்த விரிசல் ஏற்பட இந்த தருணத்துல வாய்ப்பு இருக்கா சார்? அதாங்க இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் டைம். இந்த இடம் ஒதுக்கீடு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப சென்சிட்டிவ். அந்த பீரியட்ல பாருங்க எப்படி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக போகுது. ஏன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ், டோட்டலா எவ்வளவு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது எந்தெந்த தொகுதிகள், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் மேட்டர். ஏன்னா கேடர் லெவல்ல ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த தொகுதியெல்லாம் நம்ம இந்த தடவை நம்ம தான் கேண்டிடேட் இருக்கணும்னு. நம்ம போன தடவை பார்த்துருக்கோம், இல்ல டிஎம்கே தரப்புல இருந்து அந்த ப்ரொபோசல் இருக்குங்க, கேண்டிடேட் நீங்க கொடுங்க, ஏன்னா எங்க சிம்பிள்ல கண்டெஸ்ட் பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம். ஏன்னா நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஓரொரு லோக்சபா தொகுதிகளும் ஒரு மினி சட்டசபை தேர்தல் மாதிரி இருக்கும். அதாவது அந்த தொகுதிக்குள்ளே அவ்வளவு இதுவா இருக்கும், சீரியஸா இருக்கும் மேட்டர். இப்ப அதிமுக காத்துட்டு இருப்பது என்னன்னா, ஏன்னா பிஜேபி நாந்துட்டாங்க, அதனால அவங்க எதிர்பார்க்கறாங்க என்ன, பிஜேபினால கிட்டக்க வராத சில கட்சிகளை நம்ம கிட்ட வருமானு பாக்குறாங்க. அது உடனடியா ஏற்படும் எனக்கு படலிங்க. ஏன்னா காரணம், டிஎம்கே கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு டிஃபரன்சஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி, சீட்டை வச்சு இதை வச்சு, ஆனா சில சமயம் சொல்ல முடியாதுங்க. பாலிடிக்ஸ்ல ஒண்ணுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எந்த இடத்துல டிஃபரன்சஸ் ரொம்ப இதுவா, அதுலயே நீங்க பாருங்க எந்தெந்த கட்சிகள் ஈஸியா வெளியேறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பாருங்க. அது எப்போதுமே சின்ன கட்சிகளா இருக்கும். இப்ப எல்லாருமே விடுதலை சிறுத்தை நம்ம விசிகே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்க மூடு ரொம்ப சென்சிட்டிவ் மூடு. அவங்க எப்போ அவங்களுக்கு வரா மாதிரி வரல, கணக்கு சரியா வரலன்னா அவங்க கிளம்புறதுக்கு பண்ணுவாங்க. ஆனா பட் அட் த சேம் டைம் அவங்க, ஏன்னா போய் எவ்வளவு சீட் அதிகமா கிடைக்கிறதான்னு இருக்கு. ஒண்ணு, சீட்டை வாங்கிட்ட பிறகு ஜெயிக்கணும்ல, அந்த ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஓட்டு எங்க இருக்குது. அதனால இப்ப வரப்போற டைம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 மாதத்துல நீங்க எப்படி தமிழ்நாடு அரசியல்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுங்கிறது ரொம்ப இதுவா பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். என்ன ஏன்னா
அவர் டு அவர் சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் 2024 4 முறை போட்டியாக தான் நடக்க போகுது. திமுக கூட்டணி, அப்புறம் அதிமுக தலைமையிலான கூட்டணி, பிஜேபி தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி. இந்த 4 கூட்டணியில எது இங்க பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கும்? யார் இங்க வெற்றி வாகை சொல்ல போறாங்க? உங்க பார்வையில யார் சொல்ல வருது சார்? யார் எந்த கூட்டணி இங்க பலம் வாய்ந்த கூட்டணி சார்? இங்க தமிழ்நாடை பொறுத்தவரை டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அட் த சேம் டைம் இந்த கடந்து 2021 மாநில தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே ஆட்சி அமைத்த பிறகு எந்த மாதிரி ஆட்சி கொடுத்துருக்காங்க, மக்கள் மத்தியில எந்த மாதிரி ஒரு திருப்தி அதிருப்தி இருக்குது, அப்புறம் தொகுதி லெவல்ல அந்தந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எப்படி செயல்பட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும் பொழுது அதுல இவ்வளவு கான்பிடென்ட்டா டிஎம்கே போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா பாருங்க, இந்த ஊழல் புகார்கள், குற்றச்சாட்டுகள், இடி கண்டுபிடித்திருக்கிற சில தகவல்கள், மொத்தத்துல ஊழல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஊழல் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குது தமிழ்நாட்டுலங்கிறத மக்கள் இப்ப நல்லா அறிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால பாருங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போதுமே கூட்டணிங்கிறது என்ன பண்றதுன்னா ஓட்டரோட, இப்போ ஒரு கூட்டணின்னு வந்துருச்சு வச்சுக்க, ஓட்டர் என்ன நினைச்சாலும் அந்த கூட்டணிக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போகுது. ஸோ அதனால ஒன்றும் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் அட் த சேம் டைம் சில கட்சிகள் சில கூட்டணிகள் ஜெயிக்காது, ஆனா டேமேஜ் பண்ண முடியும். அவங்க சொந்தமா ஒரு 2 சீட்டு கூட கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா இன்னொருத்தருக்கு டேமேஜ் பண்ணுவாங்க. இதை நம்ம மாநில தேர்தலையும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா சனாதன பத்தி பேசுனதுக்காக பாட்னால சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. பாட்னா நீதிமன்றம் வந்து உதயநிதிக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ்க்காக அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? இப்ப அங்க ஆஜர் ஆவாரா சார்? ஃபர்ஸ்ட் சம்மனுக்கு அவர் அங்க போய் ஆஜர் ஆவாரா, இல்ல என்ன மாதிரியான கருத்துக்காக இவர் ஆஜராம? இது அந்த சனாதன தர்மத்தை பத்தி சொன்ன மேட்டர் இருக்கு இல்ல? ஆமா, சொன்ன விஷயத்துக்காக சார். இல்லைங்க, இது கேஸ் பாருங்க, இந்த மாதிரி கேஸ்ல நீங்க அப்படியே டவாய்ச்சிட்டு இருக்கலாம், அதுக்கு அப்பீல்ல போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உதயநிதி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியா இருக்கும். அதாவது நான் யாரையும் புண்படி சொல்லவில்லை, அந்த மாதிரி கருத்து தப்பா புரிஞ்சுட்டீங்க, அது மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னா மேட்டர் முடியும், இல்லைன்னா மேட்டர் முடியாதுங்க, தொடர்ந்து இருக்கும். அது இவரோட வரப்போற அரசியலை பாதிக்கும். இங்க நீங்க தமிழ்நாட்டில் ஹீரோ மாதிரி காமிச்சுக்கலாம். உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்க சொல்லி பொன்முடி தரப்பு வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு இப்போதைக்கு தர முடியாது அப்படின்ற மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதி மறுபடியும் இந்த கேஸ் வர இருக்கு. தீர்ப்பு வந்து இவருக்கு பாதகமாக இருந்தால் தேர்தல் கால திமுகவுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் இந்த தீர்ப்பு வந்து வழங்க இருக்கும் சார்? இல்லைங்க, அது கோர்ட் பாருங்க, கரப்ஷன் மேட்டர்லாம் அவ்வளவு ஈஸியா ஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெகுலர் ஹியரிங் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒன்னே ஒண்ணுங்க, பொன்முடி கேஸ்ல ஆல்ரெடி ஆக வேண்டிய டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது அவருக்கு பர்சனலா டேமேஜ், அதனால கட்சிக்கு டேமேஜ். இந்த டேமேஜை ஒன்றும் பெருசா ரெக்டிஃபை பண்ண முடியாது. இப்ப கோர்ட்ல வர மேட்டர் அவருக்கு என்ன ரிலீஃப் கிடைக்குன்னு, இப்ப அவருக்கு எந்த விதமான கோர்ட்ல இருந்து ஏதாவது ரிலீஃப் வருமாங்க தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுலயே அவர் ஏதாவது அப்பீல் போயிட்டே இருப்பாரு தனக்கு ரிலீஃப் கிடைக்கிற வரை. ஆனா ஊழல் வழக்குல இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் த கோர்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அவங்க இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜாஸ்தி ரிலீஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜியும் இன்னைக்கு வந்து ஜாமீன் கொடுத்ததுக்காக அப்பீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சநீதிமன்றம் வந்து கொஞ்சம் ஒரு சில கேள்விகளே எழுப்பியிருக்காங்க. சாதாரண கவர்மெண்ட் ஸ்டாஃப் 2 நாள் கைதானா கூட நீங்க சஸ்பெண்ட் பண்ற இருக்க சுச்சுவேஷன்ல 230 நாள் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினோட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு வந்து இந்த கேஸ்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கேள்வியும் முன் வச்சிருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். இல்லைங்க, இது பாருங்க மேட்டர் திருப்பி நான் சொல்றேன் சார். இன்னைக்கு தேதியில எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஊழல்னு ஒரு பிரச்சனை வரும்போது, அதுவும் அமைச்சர்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் லெவல்ல கூட என்னன்னா இந்த மேட்டர்ல நம்ம லீனியேட்டா இருக்கக்கூடாது. ஒரு சாமானியருக்கு என்ன சிச்சுவேஷன், இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆபீசருக்கு தான் இவ்வளவு ஓட முடியுமா? ஒரு சார்ஜ் ஷீட் இல்ல, ஒரு கேஸ் வந்துருச்சாலே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்டர்ல செந்தில் பாலாஜிக்கு ஏதோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியும், தலைமைக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறதாகவும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு ஆல்ரெடி. இது ஆல்ரெடி டேமேஜ். இது ஒன்றும் பாசிட்டிவ் இல்லை, டேமேஜ் தான். இதனாலே பல பேர் கேட்கறாங்க, அப்படி என்ன கட்டாயம் ஸ்டாலினுக்கு இவர் தொடர்ந்து அமைச்சரா வச்சிருக்காரு? அப்ப என்ன மக்களோட, ஏன்னா மக்கள் என்ன பாக்குறாங்க, இது ஏதோ இருக்குது இதுல, இல்லாட்டி ஏன் தொடர்ந்து இருக்காரு அவரு? அதனால போக பாத்தீங்கன்னா இது டேமேஜ் தான் அதிகம், இதுல இது கிடையாது. ஆனா யார் வேணா என்ன வேணா நடக்கட்டும், நாங்க செய்யறதா செய்வோம், அந்த மாதிரி அப்ரோச்ல போறதுனால பாத்தீங்கன்னா பப்ளிக்கா என்ன ஆகுது, டிஎம்கேக்கு செல்வாக்கு குறையிறது இந்த மேட்டர்ல. இதை மக்கள் பாக்குறாங்க இல்ல. இப்ப செந்தில் பாலாஜி பத்தி எல்லாருக்கும் தெரியும், அந்த மேட்டர் என்னன்னு தெரியும், கேஸ் என்னன்னு தெரியும், இடி என்ன கண்டுபிடிச்சிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கோர்ட்ல பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன்ஸ்,
இப்ப நீங்க சொல்ற ஒரு அப்சர்வேஷன் மாதிரி பல அவங்க அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அவர் பேல் பலமுறை வந்த போது கோர்ட்ல கேட்டிருக்காங்க. நீதி அரசர்கள் கேட்கிற கேள்வி இதுல இருந்தே என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்க ஒரு மேட்டரை இப்படி இது பண்ணிட்டு இருக்க முடியாது. பப்ளிக் ஒப்பீனியனோட பிரஷர் ஏறிட்டே போகுது. ஆனால் இப்ப தேர்தல் வர நேரத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஏதோ தலைமை இவங்களெல்லாம் தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா அவங்களுக்கே ஆபத்து மாதிரி ஒரு மெசேஜ் போகுது இல்ல. பிரதமரோட வருகை வந்து தேர்தல் நெருக்கத்துல இன்னொரு ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துமா சார்? இதுல கூட்டணி கணக்குல சேஞ்சஸ் பாருங்க, வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல பாருங்க, அவர் திருப்பி திருப்பி வரதுல ஒரு மெசேஜ் கிளியரா போகுது. தமிழ்நாடை பொறுத்து மட்டும் அவர் ஹி வாண்ட்ஸ் டு கண்டினியூ டயலாக். அவர் வரும்போதெல்லாம் வரவேற்பு அமோகமா இருக்கு. எங்க போனால் ராமேஸ்வரமா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், இல்ல நம்ம சென்னையில கேலோ இந்தியாலையும் பாருங்க, எல்லா இடத்துலயும் நல்ல இது இருக்கு. அவருக்கு ஒன்றும் இது இல்லைங்க. அப்புறம் அவருக்கு மனசுல என்ன ஒரு கான்பிடன்ஸ், நான் ஒரு பெரிய ஷேர் பண்றேன். அவருக்கு என்ன, தமிழ்நாடை பொறுத்து மட்டும் தமிழ்நாடு மக்கள் அவர் மேல ஒரு பாசம் வச்சிருக்காங்கன்னு அவர் ஃபீல் பண்றாரு. தமிழ்நாடு மக்கள் அவருக்கு எதிர்த்து இல்ல. அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் ஏதோ சொல்லிட்டு போலாம். ஆனா தமிழ்நாடு மக்களும் என்னோட தேசிய அளவில் நான் செய்யற சாதனைகளை பார்க்கறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. பல திட்டங்களை இவர் கொண்டு வந்திருக்காரு, ஏழைகளுக்காக செய்யறாரு, சின்சியரா இருக்காது, அண்ட் ஊழல் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். தமிழ்நாடு மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப போக என்ன ஆகுதுன்னா, அவர் தொடர்ந்து வருவாரு. நான் இதை உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்றேன். இந்த தேர்தலில் பிஜேபிக்கு சீட்டு கிடைக்கிறது கிடைக்காதெல்லாம் அப்புறங்க. அவர் அந்த மாதிரி சீட் கால்குலேஷன் இப்போதைக்கு கிடையாது. அவர் தொடர்ந்து தமிழ்நாடு மக்களோட டயலாக்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. காசி தமிழ் சங்கமம், நம்ம சௌராஷ்டிரா தமிழ் சங்கம், இதெல்லாம் என்ன மெசேஜ் காமிக்கிறார்? ஏன்னா அவரோட அப்ரோச் இன்னொரு லெவல் சொல்றேங்க. ஒரு கொள்கை இருக்குது. அது என்ன கொள்கை? தமிழ்நாடு தேசிய பக்தி உள்ள மாநிலம். தமிழ்நாடு இளைஞர்கள் இந்தியாவுக்காக ஒரு ஃபியூச்சரை பார்க்குறாங்க. அந்த ஃபியூச்சர்ல தான் அவங்களோட ஃபியூச்சரையும் பார்க்குறாங்க. அதனால அவங்கள எப்படியாவது நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல நிறைய இன்வால்வ் பண்ணிக்கணும். தீவிரவாத சக்திகளோ இல்ல இந்த சக்திகள் இருக்கு பாருங்க, இந்த தனிமையா போனோம், தனிமையை இது பண்ணணும்னு ஒரு இது பண்றாங்க பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாஸ், கேட்டா இதான் தமிழ் நேஷனலிசம், அப்படி இப்படி சக்திகள் இருக்கு பாருங்க. அந்த சக்திகளோட இவர் பிரதமர் ஃபீல் பண்றார். பிஜேபி தேசபக்தி சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காலும் அவங்களோட ஒன்று இணைந்து வேலை செய்யணும், தமிழ்நாடு வெல்ஃபேருக்கு, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு. அதுவும் அவர் சொல்றாரு, தமிழ்நாடுக்கு வளர்ச்சி ஆகிறதுக்கு கூட நல்ல பல சந்தர்ப்பம் நம்ம கொடுக்கணும். தமிழ்நாடுகிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலை இன்னும் நம்ம இது பண்ணணும்னு அவர் கிளியரா சொல்லிட்டு இருக்காரு. இதுல பாருங்க, இதுல வந்து எப்படி சீட்டு வந்துருமா உடனே லோக்சபா இவ்வளவு சீட்டு 26 அந்த மாதிரி கால்குலேஷன்ல எனக்கு தெரிஞ்சது பிரதமர் இப்போதைக்கு அந்த கால்குலேஷன் போடல. அவர் போடுறது என்னன்னா, பிஜேபியை ஒரு தனி கட்சியை பார்க்கணும் தமிழ்நாட்டில். அது ஒரு டிஃபரெண்ட் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், அதை பார்க்கணும் தமிழ்நாட்டில் பிரதமர் ஆசைப்படுறாரு. அதுக்காக அவர் தொடர்ந்து வருவாரு. நீங்க 24க்கு மீண்டும் பிரதமரான பாருங்க, தமிழ்நாடு அவரோட அட்டென்ஷன்ல இருந்துட்டே இருக்கும், அவர் ஃபோக்கஸ்ல இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவரோட ஆப்ஜெக்டிவ் லாங் டர்ம். மோடி வந்து அடிக்கடி தமிழ்நாட்டு வரதுனால ராமநாதபுரத்தை குறி வைக்கிறதா சொல்லப்படுது இல்ல சார்? அது உறுதியான தகவலா சார்? இல்லைங்க, இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தோணல அவர் வாராணசி விட்டு வேற ஏதாவது தொகுதி இது பண்ணுவார். ஏன்னா வேற ஏதாவது தொகுதியில் அவர் இப்ப இந்த நேரத்தில் அவர் கண்டெஸ்ட் பண்ணார்னா அது ஒரு தனி மெசேஜ் போகும். அதாவது இப்போதைக்கு பாருங்க, வட இந்தியாவில் பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. இப்போ வாராணசியில வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வாராணசியில் நிறுத்துறால பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற 80 சீட்டுக்கு அது மேலே இம்பாக்ட் இருக்குது. முதல் தரம் நின்ன போது 2014 அவர் பரோடாலேயே நின்னாரு, வாடோதரா சொல்லுவாங்க, அங்கே நின்னாரு, காசி நின்னாரு. அதுக்கு பிறகு காசியில தான் நின்றுட்டு இருக்காரு. இப்ப இந்த நேரத்துல காசி சேர்த்து ராமநாதபுரத்துல நிற்கலாம் அப்படி யோசிச்சாரு வச்சுக்கோங்க. எனக்கு என்னவோ இந்த தரம் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல்ஸ் கொடுக்குறாங்க, பல பேர் ப்ரொபோசல்ஸ் தராங்க. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி செய்வாரா? ஏன்னா அவர் அந்த மாதிரி நின்றனாலே அவங்க இருக்காங்க பாருங்க, நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பிஜேபி தலைவர்கள், அவங்க சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி மெசேஜ் கொடுக்காதீங்க எங்களுக்கு, நீங்க யூபியிலேருந்து, ஏன்னா நீங்க இன்னொரு இடத்துல நின்னாலே ஒரு இடத்த விட போறீங்கன்னு வரும். ஆனா உத்தரப்பிரதேசத்துல பல காரியங்கள் காத்து கொண்டு இருக்கு. அதனால எனக்கு தோணவில்லை ராமநாதபுரத்திலிருந்து பிரதமர் இந்த முறை அதை பத்தி யோசிக்கிறார். இவ்வளவு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.